தயவு பாகம் 27 அருள் விளக்க மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 57. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சுத்த நிலை அனுபவங்கள் தோன்றும் வெளியாகி சுத்த நிலை அனுபவங்கள் தோன்றும் வெளியாகி தோற்றும் வெளியாகி அவை தோற்றுவிக்கோ வெளியாய் சுத்த நிலை அனுபவங்கள் தோன்றும் வெளியாகி தோற்றும் வெளியாகி அவை தோற்றுவிக்கோ வெளியாய் நித்த நிலைகளின் நடுவே நிறைந்த வெளியாகி நீயாகி நானாகி நின்ற தனிப்பொருளே நித்த நிலைகளின் நடுவே நிறைந்த வெளியாகி நீயாகி நானாகி நின்ற தனிப்பொருளே சத்தியமே சத்துவமே தத்துவமே நவமே சமரச சன்மார்க்க நிலை தலை நின்ற சிவமே சத்தியமே தத்துவமே சத்தியமே சத்துவமே தத்துவமே நவமே சமரச சன்மார்க்க நிலை தலை நின்ற சிவமே புத்தமுதே சித்தியலாம் வல்ல திருப்பொதுவில் புத்தமுதே சித்தியலாம் வல்ல திருப்பொதுவில் புனித நடத்தரசே என் புகழும் அணிந்தருளே புனித நடத்தரசே என் புகழும் அணிந்தருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அகவெளியில்தான் எல்லா அனுபவங்களும் விளைகின்றனவாம். அகவெளியில்தான் எல்லா அனுபவங்களும் விளைகின்றனவாம். கரண ஜீவ ஆன்ம கரண ஜீவ ஆன்ம நிலைகளில் தோன்றும் அனுபவங்கள் அருள் ஒளி விளங்காதவரை இருள் படிந்த அசுத்த நிலையில் தோற்றி மறைவனவாகவே இருக்கும். பக்குவம் ஏற்பட்டு அருள் விளக்கம் உண்டாகும்போது உண்மை விளங்கும். அதுவே சுத்த நிலை அனுபவங்கள் எனப்படும். அந்த அனுபவங்கள் விளங்கும் வெளிதான் அருள்மயமானதாம். அந்த வெளி தோன்றும் வெளி, தோற்றும் வெளி, தோற்றுவிக்கும் வெளி. அந்த வெளி தோன்றும் வெளி, தோற்றும் வெளி, தோற்றுவிக்கும் வெளி என 3 தன்மை கொண்டிலங்குவதாம்.
தோன்றும் வெளி காரியப்படும் ஒன்றாய் உள்ளது. தோற்றும் வெளி காரண காரியமாய் இருப்பது. தோற்றுவிக்கும் வெளி காரணமாய் உள்ள ஒன்றாம். இவையே உருவாயும் அருவுருவாயும் அருவாயும் உள்ளனவாக அனுபவிக்கப்படும். இதற்கு மேல் விளங்குவது ஆன்மாவில் கலந்த அருள்வெளி நிலையாகும். அந்த ஆன்ம நிலையே நித்த நிலை என்று குறிக்கப்பட்டு அதில் நிறைந்திருக்கும் அருள் வெளிநிலையே எல்லாம் ஆனதாய் எல்லாவற்றிற்கும் நடுவில், அதாவது ஆதாரமாய் இருப்பதால் விளங்குவதாக குறிக்கப்படுகின்றதாம். அந்த மேல்நிலையில் திகழ்கின்ற அருள் வெளித்தானே கடவுள் என்னும் பரமான்மபதியாய் உண்மை மனிதன் என்னும் ஜீவான்மாவாய் வெளிப்பட்டு விளங்கி கொண்டிருக்கின்றதாம். இதனையே இங்கு நீயாகி நானாகி நிறைந்த தனிப்பொருளே என்று குறிக்கப்பட்டுள்ளதாம். அடுத்து சத்தியமே என்கின்றார். சத்தாகிய தன்மை கொண்டு என்றும் நிலவுகின்ற ஒன்றே சத்தியமாக கூறப்படுவது. அப்படி நித்திய சத்தாய் நின்றிலங்கும் ஒன்று உண்டெனில் அது நம் அருட்பெருஞ்சோதி ஒன்றேயாம். அதுவே உண்மை கடவுள். அந்த சத்துப்பொருள் புறத்தில் காணப்படாததாய் அகத்திலே மறைந்து உள்ளதாய் இருப்பதாம். ஆகவே அதனை உள்ளிருக்கும் தன்மை என்ற பொருள் படும்படியாக உண்மை ஆக குறிக்கப்படுகின்றதாம். உண்மை என்றால் உள் ப்ளஸ் தன்மை, உள்ளிருக்கும் தன்மை. அவ்வுண்மையை பற்றி விளக்கம் தரும் மொழி அல்லது வாயுரை வாய்மை எனப்படுகின்றது. மேலும் அவ்வுண்மை தேக கரண வழியாக செயல்படும் போது மெய்மை ஆக விளங்குகின்றதாம். ஆகவே சத்தியம் உண்மை, வாய்மை, மெய்மை என பெருகி வெளிப்பட்டு திகழ்கின்றது. ஆகவே சத்தியம் உண்மை, வாய்மை, மெய்மை என மூன்றாக பெருகி வெளிப்பட்டு திகழ்கின்றது என்னலாம். ஆனாலும் சத்தியத்தின் முழு முதற் பொருள் விளக்கம் அகநிறை அருள் வண்ணமாகவே என்றும் இருந்து அனக அனுபவத்தில்தான் முழுமையாக வெளிப்பட்டு பயன் கொள்ளச் செய்வதாம். ஆகையால் இந்த சத்தியத்தின் முன்னிலை விளக்கம், அதாவது உண்மை, வாய்மை, மெய்மை முன்னிலை விளக்கம் உலகியல் காரியப்பாட்டிற்கே திருவருளால் அமைக்கப்பட்டுள்ளதாக கொள்ள வேண்டும். இம்மூன்றும் உண்மை அருவாயும், வாய்மை அருவுருவாயும், மெய்மை உருவாயும் கண்டுகொள்ள உள்ளதாம். திருவருளாலே இந்த சத்தியத்தின் தத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள்தான் சத்திய ஞானிகள். அவர்கள் இந்த சத்திய ஞானத்தின் பயனை வாழ்வில் கொண்டு அனக நிறைவு எய்தி திகழும்போது சுத்த சன்மார்க்கிகளாக விளங்குகின்றவர்கள் ஆவார்கள். சத்தியமாக இருக்கும் அருட்பூரணர் சத்துவமாகவும் உள்ளார். சத்துவம் என்பது சத்துத்தன்மையாம். புறத்தோற்றங்களுக்கு காரணமாய் உள்ளீடாய் இருப்பது சத்துவம் ஆம். இயற்கை உண்மை என்பதும் இதுவே. இதிலிருந்து தான் எல்லா சக்தியும் வெளிப்பட்டு விளங்கும். அது அருட்சக்தி, பொருட்சக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, கிரியாசக்தி என 5 சக்திகளாய் விரிந்து ஐவண்ண பிரபஞ்ச காரியப்பாட்டில் விளங்கி கொண்டிருக்கின்றதாம். அருள் ஞான சக்தியின் அபக்குவ நிலை தோற்றமே இச்சாசக்தி, மாயாசக்தி என தோன்றியிருந்து பக்குவத்தில்
உண்மையாக வெளிப்பட்டு பயனளிக்கும். இனி தத்துவமே என்று குறிக்கப்படுகின்றதை கவனிப்போம். எந்த பரம்பொருளின் சத்திய சத்துவம் உள்ளிருந்து யாவுமாய் விளங்குகின்றதோ அதனை விளக்க வந்த பலவாகிய கூறுகள் தத்துவங்களாம். எந்த பரம்பொருளின் சத்திய சத்துவம் உள்ளிருந்து யாவுமாய் விளங்குகின்றதோ அதனை விளக்க வந்த பலவாகிய கூறுகள்தான் தத்துவங்களாம். எனவே தத்துவம் என்றால் உட்பகுதி என்றும் கூறு என்றும் உண்மை என்றும் பொருள் செய்யப்படலாம். முடி பொருளாக கொள்ளப்படுவது ஒன்றான பரம்பொருள் தானே முடிந்த தத்துவமாக உள்ளது என்பதேயாம். ஒன்றான மெய்ப்பொருள்தான் உண்மை மனிதனின் சொரூபமாகவும் இருக்கின்றது. ஒன்றான மெய்ப்பொருள்தான் உண்மை மனிதனின் சொரூபமாகவும் இருக்கின்றது. அதனால் தத்துவம் இதில் தத் துவம் என இரண்டாக பிரியும். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, தத்துவம் என்றால் அது நீ என்பது ஆகும். இதுவே வேதப்பொருளாய் வடமொழி வழக்கில் காணப்பட்டது. சீடனுக்கு குரு உபதேசிக்கும் முறையில் குறிக்கப்பட்டதாம். ஒருவன் கடவுள் முன்னிலையில் இருந்து தான் அதுவாய் இருத்தலை அனுபவிக்கும் முறையில் காணப்படுவது நான் ப்ளஸ் நீ என்பதாம். இதுவே ஞானி என திரிந்து விளங்குகின்றதாம். இங்கு மெய்ப்பொருள்தான் தத்துவம் ஆக கண்டு போற்றப்பட்டுள்ளது. அடுத்து நவமே எனப்படுகின்றது. இது கடவுளை எப்படி சுட்டி நிற்கின்றது எனில், கடவுள் உண்மை எக்காலத்தும் பண்டே தொட்டு இருந்த போதிலும் இன்று போல் என்றும் இருக்கின்றதால் புதுமையாகவே உள்ளதாய் அறியப்படும். இந்த புதுமை என்னும் பொருள் கொண்டதே நவம் என்ற சொல். மேலும் கடவுள் உண்மை அண்டத்தில் 4 இடங்களிலும், பிண்டத்தில் 4 இடங்களிலும், மெய்யறிவிலும் ஆக 9 இடங்களில் வெளிப்பட்டு விளங்குவதால் அந்த 9 இடத்திலங்கும் அதனை நவம் என்கின்றனர். இவற்றிற்கு மேல் அருள் ஒளியில் காணும் பொருள் தெளிவாம். அதாவது நகரம் நவம் என்பதில் நகரம் 8ஆம் உயிரும் 8ஆம் மெய்யும் இணைந்து அகர கடவுள் வண்ணமானதாய் இருக்க, வகரம் வகரம் என்னும் அருளொளி கொண்டு நின்று மகர மெய் நிறைவு கொண்டுள்ள கடவுள் உண்மையையே முழுமையாய் சுட்டப்படுவதால் நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நவம் என்று போற்றிக்கொள்ளுதல் மிக பொருத்தமுண்டாம். மேலே சமரச சன்மார்க்க நிலை தலை நின்ற சிவமே என துதிக்கப்படுகின்றது. சன்மார்க்கம் என்பது சத்துண்மை கொண்ட வழியாம். இது முடிந்த ஞானநெறி எனப்படும். தெய்வ உண்மையை கண்டவர்கள் கண்ட நெறியே உண்மை சன்மார்க்கமாக உள்ளது. மற்றவர்கள் இந்திரிய கரணங்களால் கண்டும் யூகித்தும் கற்பித்த நெறிகள் யாவும் சத்து நெறி என்னும் சன்மார்க்கமாக கொள்ளற்கு இல்லையாம். ஆன்ம நிலைக்கண் உற்று அருள் அறிவு பெற்று, ஆன்ம நிலைக்கண் உற்று அறிவு நிலை பெற்று, அருள் அறிவு பெற்று அதுகொண்டு கடவுள் தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அந்த கடவுளை சிவம் என்று குறித்தனர். சிவம் என்று குறித்தனர். அங்கு அகம் கண்ட கடவுள் ஒளி புற ஞாயிறுக்கு ஒருவாறு ஒத்தது போல தோன்றியுள்ளதால் ஞான ஞாயிறு ஆகவே கூறி வைத்தனர். பொற்சோதி மயமாகவும் பொருள்பட கூறினர்.
நவம் என்பதில் உள்ளதே போல மகரமும் மகரமெய்யும் அருள் விளங்க நின்றதோடு சிகரம் மேலான சத்துப்பொருள் உண்மையை சுற்றினதாக குறிக்கவே சிவம் ஆக கொள்ளப்பட்டதாம். மேலும் சி என்ற எழுத்து சத்தும், வா என்ற எழுத்து சித்தும், இம் என்ற எழுத்து ஆனந்தமும் கொண்டதாய் சிவம் என்பதே சச்சிதானந்தம் ஆனதென பொருளாக்கப்படுகின்றதாம். அன்றியும் தமிழின் தோற்றமுற்றும் சிவம் என்னும் கடவுள் தத்துவத்தின் மீதுதான் அமைத்துள்ளனர் நம் உண்மை கண்ட சித்தர்கள். தமிழும் சைவத் தெய்வமாம் சிவமும் பிரிவற்ற ஒன்றாய் பண்டே தொட்டு தோன்றி வளர்க்கப்பட்டுள்ளதாம். சிவம் என்ற கடவுள் உண்மை கற்பனாதீதத்தில் அருட்பெருஞ்சோதியாய் எவர்க்கும் உரியதாய் விளங்குகின்றதாகும். இதனால்தான் நம் வள்ளல் சிவத்திற்கு அவ்வளவு இடம் கொடுத்தார் தாம் கண்ட சுத்த சன்மார்க்கத்தில். உலகத்தில் தோன்றிய பலவாகிய மார்க்கங்களில் உள்ளீடான ஒரு தெய்வ உண்மை அருள்மயமானதாக இருக்க கண்டார். ஆகையால் அந்த அருள் ஒளி வழியே எவர்க்கும் பொதுமையானதாய்க் கொண்டு அதனை சமரச நெறி என்றார். அந்த சமரச நெறியும் சத்துண்மை கொண்டது என்பது விளங்க சமரச சன்மார்க்கம் என்று கூறினார். இந்த சமரச சன்மார்க்கத்தின் முடிவில் திகழ்கின்றது அருட்ஜோதியாம் சிவமே என்பது அவர் கண்ட உண்மை. எனவே தான் அந்த அருட்சிவ ஜோதிபதியை சமரச சன்மார்க்க நிலை தலை நின்ற சிவமே என்றார். பின்னர் அந்த கடவுள் உண்மை சுத்த சத்திய அருட்பெரும் ஜோதியே என்பதை உலகெல்லாம் அறிய அந்த சன்மார்க்கத்தை சத்திய சன்மார்க்கமாக வழங்குதல் வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த இடத்தில் கடவுளை சிவம் என்று போற்றியதன் உண்மையை மட்டும் தெரிவிக்கவே வந்தார் என கொள்ள வேண்டும். அடுத்து புத்தமுதாய் போற்றப்படுகின்றது. புதிய அமுதம் என்று சொற்பொருள் கூறுவர் கற்றோர். இந்த அமுதம் எத்தனை கோடி காலம் ஆயினும் புத்தம் புதியதாகவே இருப்பதன்றி பழையதாகி கெட்டுப்போகின்றதே இல்லை. மேலும் கரையான் புற்றையும் அதன் உள்ளீட்டையும் ஒருவாறு ஆன்ம உண்மையை காண உவமிக்கப்படுகின்ற போது ஆன்மாவே ஒரு புத்தாக கொள்ளப்படுகின்றது. அதில் நன்கு காவல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள புத்தாஞ்சோறு போன்றதாய் ஆன்மாவின் உள்ளிருக்கும் அருளமுதம் உள்ளதாம். தக்க காலத்தில் இந்த புத்தமுதம் பயன்படுவதாய் உள்ளதாம். கடவுளே இங்கு இந்த புத்தமுதமாக போற்றப்படுகின்றார். முடிவாக ஆண்டவரின் சித்தெல்லாம் வல்ல பொது நடம் போற்றி புகழ்ந்து அருள் வேண்டப்படுகின்றதாம். இந்த கடவுள் ஜோதி விளங்கும் பொது சித்தெல்லாம் வெளிப்படும் இடமாய் உள்ளதாம். இந்த சித்துக்கள் திருவருளால் நிகழ்த்தப்படுவனவேயாம். நம் வள்ளல் பெருமான் இந்த பொது நடத்தரசை போற்றி தற்போதம் இழந்து கூடி நின்றதாலே சித்தெல்லாம் செய்ய வல்லவரானார். பிறரோ பதி அருளின் செயலையே சித்தாக வெளிப்படவிடாது தத்தம் முயற்சி செயலால் சித்தாட முனைந்து சிறிது கால எல்லையில் முடிந்து போகின்றனர். அந்த சித்துக்கள் அவர்களை சத்தோடு கூடி ஆனந்தமாய் வாழ வைக்கவில்லை. சத்து ப்ளஸ் ஆனந்தம் சச்சிதானந்த வாழ்வு அவர்களுக்கு வழங்கவில்லையாம். ஆகையால்
அந்த சித்துக்களை இச்சித்தல், அவற்றில் மயங்கி கிடத்தல் கூடாது. சித்த சிகாமணியாய் சித்தெல்லாம் வல்ல சித்தனாய் உள்ள அருட்ஜோதி நடனபதியை பொதுவிடத்தே கண்டு போற்றி அருள் இன்ப வாழ்வு பெறவே இங்கு இந்த அருள் விளக்க மாலையை தொடுத்து கட்டி புகழ் புரியப்படுகின்றதாம். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு